அசோகரோட கல்வெட்டுகள்ல இருந்த பிராமி எழுத்துக்களை படிச்ச பின்புதான், அதோட காலத்தை நிர்ணயிச்ச பின்புதான் இந்தியா மட்டும் இல்லாம தெற்காசிய நாடுகளோட வரலாற்றையே மீட்டெடுக்க முடிஞ்சுது. அதே பிராமி எழுத்துக்களை போல அதுல சிறிய மாறுதல்களோடு கூடிய தமிழி கல்வெட்டுகள் தமிழகத்துல கிடைச்ச போது அசோகர் பிராமி எழுத்துக்கள் தான் தமிழி எழுத்துக்களா மாற்றம் அடைஞ்சிருக்கும்னு வல்லுநர்கள் நிர்ணயிச்சாங்க. அதனால தமிழகத்தோட வரலாறு அசோகர் காலமான கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டதா ஆயிடுச்சு. இது எந்த அளவுக்கு சரின்னு தெரிஞ்சுக்கணும்னா, அசோகர் பிராமி எழுத்துக்களுக்கும் தமிழ் எழுத்துக்களுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை ஒப்பிட்டு ஆய்வு செஞ்சாதான் தெளிவான ஒரு பதிலை தெரிஞ்சுக்க முடியும். வாருங்கள் பயணிப்போம். தமிழி. நமக்கு இந்த மெய் எழுத்துக்கள் ஒன்று இருக்கிறது, புள்ளி வைப்போம். இப்போது இந்த இக்கு இங்கு இச்சின்னு சொன்னால் அது அந்த புள்ளி எடுத்துட்டோம்னா அது காங்காச்சானா உயிர்மை ஆயிரும். ஆக இக்கு ப்ளஸ் கா. ஆகவே இந்த காக்கும் அந்த மெய் எழுத்துக்கும் உயிர்மை எழுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம்னா புள்ளி தான் நம்ம தமிழ் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் மாங்குளம் போன்ற கிட்டத்தட்ட ஒரு 20-30 இடங்களில் கிடைக்கின்ற அந்த கல்வெட்டுக்களை பார்த்திங்கன்னா புள்ளியே இருக்காது. அப்போ நீங்கள் கண்ணன் அப்படின்னு நீங்கள் ஒரு எழுத்து எழுதணும்னா, ஒரு சொல்ல எழுதணும்னா அதில் என்ன எழுதிப்பாங்க? கண்ணனன்னு எழுதிப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு புள்ளி வைக்க கண்ணனன்னா அதுக்கு மொழி நமக்கு என்னென்னு தெரியல, அது மீனிங் இல்லை. அந்த மீனிங் இல்லாத போது நீங்கள் ஒரு இமேஜினரியாக ஒரு புள்ளி வச்சுக்கணும். எங்கே புள்ளி வைக்கணுமோ அங்கே வைக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த மொழி தெரியணும். உதாரணத்துக்கு மாங்குளத்தில் இருக்கிற இந்த தமிழி கல்வெட்டில் இளஞ்செடிகன் தந்தை சடிகன் அப்படின்னு வரக்கூடிய இந்த சொற்களை எடுத்துக்கிட்டோம்னா இதுல தந்தை அப்படிங்கிறது த ந தைன்னு தான் இருக்கு. பழைய தமிழி கல்வெட்டுகள்ல நெடில் குறில் வேறுபாடும் மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து வேறுபாடும் இருக்காது. இடத்திற்கு தகுந்தாற்போல் நெடிலை குறிலாகவும் உயிர்மெய்யை மெய்யாகவும் மாத்தி படிச்சுக்க வேண்டிய ஒரு முறை இருந்தது. ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற எழுத்துக்கள்லாம் என்னென்னா கூட்டு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. கன்ஜன் கான்சனன்ட் நாங்கள் அதை சொல்லுவோம். அதாவது 2 எழுத்து ஒன்றா சேர்த்துட்டோம்னா மேலே இருக்கிற எழுத்து மெய் எழுத்து, கீழே இருக்கிறது உயிர்மெய் எழுத்து. அசோகன் கல்வெட்டில் அதை அப்போயே ஃபாலோ பண்ணியிருக்கான். உதாரணத்துக்கு கிர்னாரில் இருக்கக்கூடிய இந்த அசோகர் கல்வெட்டில் சகஸ்வதா அப்படின்னு வரக்கூடிய இந்த சொல்லை எடுத்துக்கிட்டோம்னா மெய்யெழுத்துக்கு புள்ளி வைக்கும் பழக்கம் இல்லாத காரணத்தினால நடுவில் வரக்கூடிய இந்த எழுத்தை இஸ்னு மெய்யெழுத்தா படிக்கிறதா இல்லை சானு உயிர்மை எழுத்தா படிக்கிறதா அப்படிங்கிற குழப்பத்தை போக்க சாவையும் வாவையும் ஒன்றுக்கு கீழே ஒன்றா சேர்த்து கூட்டெழுத்தா எழுதியிருக்காங்க. 2 எழுத்துக்களை இணைச்சு கூட்டெழுத்தா எழுதும்போது மேலே இருக்கிற எழுத்து மெய்யெழுத்தா மாறிடுங்கிறதுனால இந்த எழுத்து இஸ்ஸுங்கிற ஒளியையும் இந்த கூட்டெழுத்து ஸ்வங்கிற ஒளியையும் பெற்றிடுது. இந்த கூட்டெழுத்து முறையினால புள்ளி இல்லாம இருந்தா கூட அசோகர் பிராமி எழுத்துக்களை எந்தவித குழப்பமும் இல்லாம எளிமையா படிச்சிட முடியும். இப்போ கூட நீங்க பல்வேறு ரயில்வே ஸ்டேஷனில் பார்ப்பீங்க, இந்தி எழுத்து எழுதும்போது பள்ளின்னு எழுதிருந்தா, இப்போ மோட்டு பள்ளின்னு எழுதுனா அந்த இல்லு இப்படி சேர்த்து அப்படி எழுதிருப்பான், கூட சேர்த்து எழுதிப்பான். இப்போ தஞ்சாவூர் கூட இஞ்சும் சாவும் சேர்த்து எழுதிப்பாங்க. இந்தி எழுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான். இந்தி எழுத்துக்கு ஏறக்கூட 9ஆம் நூற்றாண்டில் தான் நம்ம இந்தியாவில் இருக்குது. அந்த அதெல்லாம் அசோகனுடைய இதை ஒற்றி அது வந்தது. அதனால் ஈவன் மலையாளத்தில் கூட மலையாளம் நம்ம திராவிட எழுத்துன்னு நம்ம சொல்கிறோம், திராவிட மொழி திராவிட எழுத்துன்னு சொல்கிறாரோ அவங்க கூட அந்த சான்ஸ்கிரிட் அடாப்ட் பண்ணி இப்போ கொல்லம்னா இந்த இல்லும் லாபம் சேர்த்து எழுதிப்பாங்க. இம்முக்கு ஒரு சின்ன ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் அசோகனுடைய பிராமி எழுத்தாங்க. ஆகவே அவன் மெய் எழுத்துக்களுக்கும் உயிர் எழுத்துக்களுக்கும் என்ன வித்தியாசன்றதை அவன் அப்பயே காட்டியிருக்கான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வேறு பக்கம்னு சொல்லும் பொழுது அந்த மெய்யெழுத்தும் அதை உயிர்மெய் குறிலும் தனித்தனியாக தான் எழுதுவாங்க. ஆனால் அதே நார்த் இந்தியன் பிராமில் எழுதும் பொழுது அதை கூட்டு எழுத்தா இக்கா அப்படிங்கிற ஒரே கூட்டு எழுத்தா எழுதி பக்கம் அப்படின்னு அவங்க எழுதிடுவாங்க. ஸோ இது ஒரு வேறுபாடு தமிழ் பிராமிக்கும் அல்லது வடமொழி இல்லை வடநாட்டில் இருக்கிற பிராமிக்கும் இருக்கிற ஒரு வேறுபாடு. ஸோ அந்த கூட்டு எழுத்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. அசோகர் பிராமி கல்வெட்டில் மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து குழப்பம் ஏற்படாமல் இருக்க கூட்டெழுத்து முறை கையாளப்பட்டிருக்கிறதையும்
தமிழக கல்வெட்டுல அந்த மாதிரியான முறை இல்லாததையும் பார்க்கும்போது அசோகர் பிராமி எழுத்துக்கள்ல இருந்து தான் தமிழ் எழுத்துக்கள் உருவாயிருக்குமாங்கிற கேள்வி ஏற்படுவது நியாயமான ஒண்ணுதான். நம்ம தமிழ் எழுத்துக்கும் அசோகர் பிராமிக்கு என்ன வேறுபாடுனா, அங்கே வர்க்க எழுத்துக்கள், அதை பேர் வர்க்க எழுத்துன்னு நான் சொல்லுவேன். 33 எழுத்துக்கள் எப்படி சொல்லுவேன்னா, கா என்ற எழுத்துலேருந்து க க க க, சா என்பது ச ச ஜ ஜ, டா என்பது ட ட ட டன்னு இந்த 4 வகையான எழுத்துக்கள் தான் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. இல்லை இன்றைக்கு ஹிந்தியிலே எடுத்துக்கொண்டாலும், இல்லை தெலுங்கில் எடுத்துக்கொண்டாலும், மலையாளத்தில் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எழுத்துக்கள் தான். ஆனால் இந்த இது வந்து தமிழில் கிடையாது. நீங்கள் வந்து ஓர் எழுத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய ஒலியை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு மொழி என்பது அந்த மொழியில் என்ன சொல்கிறோமோ அந்த ஒலி எப்படி இருக்கோ அந்த ஒலிக்கு ஒரு எழுத்து வேணும். இதை தான் அசோகர் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ இதை நீங்கள் எழுதுனோம்னா மஞ்சள்னு எழுதும்பொழுது அந்த சவுண்டு நீங்கள் ஒரு ஒலிக்கும் ஒரு எழுத்து நமக்கு தேவை பொதுவாக. இப்போ மா என்பது ஒரு ஒரு ஒலினா அந்த மாவுக்கு ஒரு குறியீடு வேணும். அதுக்கு மா என்ற ஒரு எழுத்து போடுறோம். இஞ்சிக்கு அதே மாதிரி வந்து ஒரு எழுத்து போடுறோம். மஞ்சு. ஜா எழுதும்போது சான்னு தான் எழுதுறோம். தமிழ் எப்படி எழுதுறோம்? மஞ்சள் அப்படின்னு எழுதுறோம். அப்போ ஓர் எழுத்தை வைத்துக்கொண்டு நம்மளை ஒலியை மட்டும் மாற்றிக்கொள்கின்றோம். எழுத்தே இல்லாத காலகட்டத்தில் உங்கள் மொழிக்கு எழுத்து வேணும்னா அங்கேருந்து எடுக்கும்போது, அசோகர் பிராமிலேருந்து எடுக்கும்பொழுது இந்த எழுத்துக்களை எனக்கு கா மட்டும் போதும், எனக்கு கா வேண்டாம், கா வேண்டாம், கா வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் மொழியும் போது அதை சொல்கின்றேன். ஆகவே அந்த அசோகனுடைய காலகட்டத்தில் அந்த எழுத்துக்கெல்லாம் முழுதாக இருக்கிறது. அப்போ முழுசாக இருக்கும்பொழுது அந்த எழுத்துக்கு எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு எழுத்து மட்டும் போதும்னா அதுலேருந்து இது தோன்றவில்லை, அங்கேருந்து இந்த எழுத்து வரலை. ஆகவே அசோகர் பிராமிலிருந்து வந்தது என்பது மிக மிக தவறான ஒரு அசோகர் காலத்துக்கு அப்புறமா இந்த தமிழ் எழுத்துக்கள் தமிழகத்துக்கு வந்திருக்க வாய்ப்பில்லைன்னு இந்த ஒப்பீட்டாய்வு முடிவுகள் உணர்த்தினாலும், தமிழகத்தில் கிடைக்கிற தமிழ் எழுத்துக்களோட காலம் என்ன அப்படிங்கிற சர்ச்சை பல ஆண்டுகளாக நீடிச்சிட்டே இருந்தது. அந்த சர்ச்சைக்கு முடிவு கட்டக்கூடிய பதில் பேராசிரியர் ராஜன் தலைமையில 2012ஆம் ஆண்டு கொடுமணல் அப்படின்ற இடத்துல நடந்த அகழ்வாராய்ச்சி முடிவுகள்ல கிடைச்சது. இந்தியாவோட மற்ற பகுதிகளில் இதுவரைக்கும் நடந்திருக்கிற எந்த அகழ்வாராய்ச்சிகள்லையும் பானை ஓடுகள்லையோ இல்ல மற்ற பொருட்கள்லையோ பிராமி எழுத்துக்கள் அதிகமா கிடைச்சதில்லை. ஆனா தமிழகத்துல எங்கு அகழ்வாராய்ச்சி செஞ்சாலும் பானை ஓடுகள்ல எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் ஏராளமா கிடைக்குது. கொடுமணல்லையும் பானை ஓடுகள்ல எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் ஏராளமா கிடைச்சது மட்டுமில்லாம தமிழ் எழுத்துக்களோட காலத்தை நிர்ணயிப்பதற்கான ஒரு வாய்ப்பினையும் இந்த அகழ்வாராய்ச்சி நமக்கு கொடுத்தது. கொடுமணலில் போய் அகழாய்வு செய்கிற பொழுது ஒவ்வொரு மண்ணடுக்குலேயும் இருக்கிற ஒரு சாம்பிள் எடுத்து அதை வந்து ஒரு லெபார்டரிக்கு அனுப்பி ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பி காலக்கணிப்பு செய்யலாம். இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் மீண்டும் ஒரு 2012 13 அகழாய்வு செஞ்சோம். அந்த அகழாய்வு செஞ்சு காலக்கணிப்பு அதை செஞ்சோம். அந்த காலக்கணிப்பு செய்யும் பொழுது அந்த கொடுமணல் அகழாய்வில் கிடைச்ச காலக்கணிப்பு கிமு 200லிருந்து கிமு 500 வரை போகுது. அதாவது 480 கிமு வரை போனது. ஆனால் அந்த கீழே அந்த மண்ணடுக்கு என்று சொல்லப்படுகிறது 10 சென்டிமீட்டர்லேருந்து 120 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் நாங்கள் அதை காலக்கணிப்பு செஞ்சோம். ஆனால் 120 சென்டிமீட்டர் கீழே ஒரு 60 சென்டிமீட்டர் திருப்பி பண்பாட்டு தாக்கம் இருக்கிற அந்த செய்திகள் அங்கே இருக்கிற தரவுகள் அங்கே இருக்கிறது. அதை அங்கே ஆர்கானிக் மெட்டீரியல் கிடைக்காதனால அதை காலக்கணிப்பு செய்யலை. ஆனால் இந்த காலக்கணிப்புகளை எல்லாம் கருத்தில் அந்த 10 சென்டிமீட்டர் 120 சென்டிமீட்டர் வரை செய்த அந்த காலக்கணிப்பு வைத்து பார்க்கிற பொழுது அந்த 60 சென்டிமீட்டர் இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஒரு கொடுமணலில் கிடைத்த அந்த காலக்கணிப்பு, அதை தமிழ் பிராமி வரிவடிவத்துடைய காலக்கணிப்பு என்பது கிமு 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக அது செல்கிறது. ஒரு கிமு 6ஆம் நூற்றாண்டு வரை செல்கிறது. மண்ணடுக்கு ஆய்வுகளில் ஒரு குறிப்பிட்ட அடுக்கில் கிடைக்கக்கூடிய கார்பன் பொருளை அறிவியல் முறையில் காலக்கணிப்பு செய்கிறது மூலமாக அதே அடுக்கில் கிடைக்கக்கூடிய தமிழ் பிராமியோட காலத்தையும் அதுக்கு அடுத்தடுத்த அடுக்குகளில் கிடைக்கக்கூடிய தமிழ் பிராமியோட காலத்தையும் ஒப்பிட்டு நிர்ணயிக்க முடியும். ஆனால் திட்டவட்டமான முறையில் யாருமே மறுக்க முடியாதபடி தமிழ் பிராமியோட காலத்தை உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காமலே இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் பொருந்தல் என்ற இடத்தில் நடந்த அகழாய்வு இந்திய வரலாற்று அறிஞர்கள் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்தது மட்டுமில்லாமல் இனி யாராலும் மறுக்க முடியாதபடி தமிழ் எழுத்துக்களின் காலத்தை உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தது.
பழனிக்கு பக்கத்தில் பொருந்தல் அகழாய்வு பண்ணும்பொழுது அவங்க வந்து அங்கே வந்து என்னென்னா ஒரு பானை ஓட்டில் வைர அப்படின்னு ஒரு பானை ஓட்டில் இது கிடச்சிது. அது தமிழ் பிராமி வரி வடிவத்தில் எழுதப்பட்ட ஒரு மட்பாண்டம். வைரன்ற பானை ஓடு கூட அந்த காலகட்டத்தில் பயன்படுத்த அந்த விதைக்கு நெல் விதைக்கு பயன்படுத்துவாங்க இல்லைங்களா, அந்த நெல் விதை அப்படியே கிடச்சிது. உமிழ் கிடைக்கும் பொதுவாக அகழாய்வில், ஆனால் இந்த நெல் விதையும் அந்த பொருந்தலில் கிடச்சிது. காலக்கணிப்பு செய்வதற்கான இதுவரை இருந்த சிக்கல் என்னென்னு சொன்னால், உயிரற்ற பொருட்களை காலக்கணிப்பு செய்வது கடினம். உயிருள்ள பொருட்கள், அதாவது ஆர்கானிக் மெட்டீரியல்னு சொல்லப்படுகிற அந்த உயிருள்ள பொருட்களை காலக்கணிப்பு செய்தால் அது ஏற்புடையதாக இருக்கும். அப்படி தான் காலக்கணிப்பு நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் என்ன செஞ்சோம், அந்த நெல்லை வந்து நாங்கள் காலக்கணிப்பு செஞ்சோம். அமெரிக்காவுக்கு ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பி அந்த காலக்கணிப்பு செஞ்சபோது அதனுடைய காலக்கணிப்பு கிமு 490 அப்படின்னு வந்தது. ஸோ அந்த நெல் உற்பத்தி செய்யப்பட்ட பிறகு ஒரு 2-3 ஆண்டுகள் அது இருக்கும். அதுக்கு பிறகு அது படையல் பொருட்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த காலம் அதே ஒட்டி வைக்கப்பட்ட மட்பாண்டத்தில் எழுதப்பட்ட தமிழ் பிராமிக்கும் பொருந்தும் என்கிற அடிப்படையில் தமிழ் பிராமினுடைய காலம் ஒரு கிமு 5ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிற ஒரு காலக்கணிப்பு செஞ்சோம். ஆகவே இதுவரை வரலாறு குறிப்பிட்டு வந்தது போல அசோகன் காலத்துக்கு பிறகுதான் இந்த பிராமி எழுத்துக்கள் தமிழகத்துக்கு வந்திருக்கும் என்ற நம்பிக்கைக்கு மாறாக கிமு 5ஆம் நூற்றாண்டிற்கு முன்பே இந்த தமிழ் எழுத்துக்கள் தமிழகத்தில் வழக்கத்தில் இருந்திருக்கும் உண்மையை சமீபத்திய அகழாய்வு முடிவுகள் உறுதி செய்திருக்கிறது. பிராகிருத மொழி தற்போது மக்கள் வழக்கத்திலிருந்து முற்றிலும் அழிந்து விட்டதால் 2500 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து மக்களால் எழுதப்பட்டும் பேசப்பட்டும் வரும் ஒரே தெற்காசிய மொழி தமிழ் என்ற உண்மையை இந்த ஆய்வு முடிவுகள் உறுதி செய்திருக்கின்றன. தொன்மையான வரி வடிவம் மட்டுமில்லாம தெற்காசிய நாடுகளில் எங்கேயும் இல்லாதபடி மிக அதிக அளவில் பழமையான இலக்கியங்களை பெற்றிருக்கிற ஒரே மொழி தமிழ். அப்ப இந்த பழமையான சங்க இலக்கியங்களுக்கும் பழமையான எழுத்து வடிவமான தமிழ் எழுத்துக்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்திருக்குமா? இலக்கியங்களில் குறிப்பிடப்படுற சங்ககால மன்னர்களை பற்றி இந்த தமிழ் கல்வெட்டுகளில் ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா? சங்க இலக்கியங்கள் கூறும்படியான எழுத்தறிவு மிக்க வளமான சமூக அமைப்பு பண்டைய தமிழகத்தில் இருந்ததற்கான ஆதாரங்கள் இந்த தமிழ் எழுத்துக்கள் மூலமா நிரூபிக்கப்படுமா? இந்த தமிழ் கல்வெட்டுகளை படித்ததன் மூலமாகவும் அதன் காலத்தை நிர்ணயித்ததன் மூலமாகவும் பண்டைய தமிழகத்தை பற்றி உலகுக்கு நிரூபிக்கப்பட்ட இன்னும் வியப்பூட்டக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் என்ன? தொடர்ந்து பயணிப்போம். தமிழி. இப்போ வட இந்தியாவை பொறுத்தவரை அசோகருடைய ஆணைகளை தவிர்த்த பிற சான்றுகள் எங்கே அங்கே கிடைக்கல. அகழாய்வில் ஒரு மட்பாண்ட கீறல்களோ அல்லது பிற பொருட்களையோ எந்த விதமான கீறல்கள் எழுதப்படவில்லை. ஆனால் சிறிய நிலப்பகுதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் ஏராளமான கல்வெட்டுக்கள் கிடைக்கிறது. காசுகளிலும் அந்த எழுத்துக்கள் இருக்கிறது, மட்பாண்டங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது.